அடர்ந்த காட்டுக்குள் நடக்கும் ஒரு கதை இது. அங்கு ஏராளமான உயிரினங்கள் வாழ்கின்றன. அவ்வனத்தில் ஒரு கரடி, ஒரு யானை, ஒரு குரங்கு உற்ற நண்பர்களாக வாழ்ந்தனர். ஒரு நாள் நண்பர்கள் மூவரும் குளிக்கச் சென்றனர். கரடி மீதும் குரங்கு மீதும் நீரை தெளித்து விளையாடிக் கொண்டிருந்தது யானை. ஏ நண்பா, போதும்டா, எவ்வளவுதான் குளிக்கிறது? அப்போது அக்காட்டில் வசிக்கும் ராணி குரங்கும் அவளுடைய நண்பி யானையும் அவ்வழியாக கடந்து வந்தனர். ராஜகுரங்குக்கு ராணி குரங்கை பார்த்ததுமே காதல் வந்து விட்டதாம். அப்போது இவ்வளவு அழகான இடத்துல இவ்வளவு அழகான பெண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. இதை கேட்ட ராணி குரங்கு, ஆமா கிளைமேட் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஆனா யாருக்கோ செருப்படி கிடைக்கும்னு ஒரு பட்சி சொல்லுது. ராணி சொல்வதை கேட்ட ராஜுவின் நண்பர்கள் அவனை கேலி செய்து சிரிக்க தொடங்கினர். ரொம்ப அசிங்கப்பட்டுட்ட, இனிமே இவதான் எனக்கு மனைவியாவா? இவளதான் நான் கல்யாணம் பண்ணி என்னோட கூட்டிட்டு போறேன். என்ன டைலாக் தெரியுமா? திருமண பொண்ண ஒரு குரங்கு தூக்கிட்டு போதான். இந்த மாதிரி ஒரு டைலாக நான் இது வரைக்கும் கேட்டதே இல்ல. ஆஹா ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணாச்சி, நான் கேள்விப்பட்டது இந்த குரங்கோட அம்மா ரொம்ப மோசமானவனு. அவ இவளை எப்பவுமே தனியாவே போக விட மாட்டாளாமே. அப்படியே போனாலும் அவங்க கூட்டாளிகளோட தான் போடுவாளாம். ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் இவன் கூட்டாளி கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்குவேன், அதுக்கப்புறம் நான் இவளை கூட்டிட்டு ஓடிடுவேன். ஆஹா, ரொம்ப நல்ல விஷயம். இததான் சொல்லுவாங்க, குரங்க இவன் தூக்கிட்டு ஓடிடுவானா. அடுத்த நாள் நண்பர்கள் மூவரும் அமர்ந்து அளவலாவிக் கொண்டிருந்தனர். ஏய் நண்பர்களே, உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இருக்கலாம், குரங்கு பொண்ணு, அவளோட தோழி அதான் யானை. டெய்லி சாயந்தரம் அந்த குளத்தை கிட்ட குளிக்கிறதுக்கு வருவாங்க. அப்படியா? எத்தனை மணிக்கு போவா? அவ தனியா போவாளா இல்ல யாரா கூட சேர்ந்து போவாங்களா? ஏ நண்பா, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஒருவேளை உன்னோட மனசு அந்த பெண் யானை பின்னாடி சுத்துதோ? இப்படியாக நண்பர்கள் மூவரும் பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராணியின் நண்பி யானை அவ்வழியாக வருவதை பார்த்தான். உடனடியாக ராஜு யானை பெண்ணிடம் சென்றான். தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். நான் உன்கிட்ட 2 நிமிஷம் பேச முடியுமா? ஓஎஸ், சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அப்போது யானையும் கரடியும் அங்கு வந்து சேர்ந்தன. அது என்னன்னா, என்னோட நண்பன் ராஜு இருக்கானே, அவன் உன் தோழி மேல ஆசைப்படுறான். என்னோட ஃப்ரெண்டியா? எந்த ஃப்ரெண்டு? அதான் அந்த குரங்கு மேல. ஆஹா, அப்போ உங்க ஃப்ரெண்டு காதல்ல விழுந்துட்டாருன்னு சொல்றீங்களா? அட, காதலிச்சா எல்லாருமே இப்படிதான் நடந்துக்குவாங்க. இங்க பாரு, இந்த யானைக்கு கூட இன்னொரு யானை மேல காதல் வந்துடுச்சு. ஏ கரடி, வாய மூடு, நீ சும்மாரு. இப்போ நம்ம குரங்க பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கோம், அப்போ குரங்க பத்தி மட்டும் தான் பேசணும். சரிப்பா, அது என்னன்னா, என்னோட நண்பன் குரங்குக்கு உன்னோட தோழி மேல காதல் வந்துடுச்சு. என் நண்பன் உன்னோட தோழிய மனைவி ஆக்கணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ அவள்கிட்ட கொஞ்சம் கேக்குறியா? அவளும் என்னை விரும்புறாள்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? இவ்வளவுதானா? ஒரு விஷயம் சொல்லவா? அவளும் உங்களை பார்த்ததுமே காதல்ல விழுந்துட்டா. உண்மையாவா? நிஜமாதான். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? அந்த பிரச்சனை என்னன்னாக்கா, ராணியோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ராணிய பெரிய ஒரு கோடீஸ்வரன் வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் ஆசை. உங்களை மாதிரி இருக்கிற லோக்கலுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதை கேட்டதும் ராஜகுரங்கு, நானும் ரொம்ப கஷ்டப்பட்ட குரங்கு கிடையாது, என்கிட்டயோ ரொம்ப விஷயம் இருக்கு, நானும் ரொம்ப பெரிய பணக்காரன். ராஜுவின் நம்பிக்கையை கேட்டதும் கரடியும் யானையும் அந்யோன்யம் பார்த்து கொண்டனர். அப்போது குரங்கு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்கிட்ட இந்த 2 நண்பர்கள் இருக்காங்களே, அதோட பெரிய விஷயம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நீங்க பேசுறது ரொம்ப ஜோவியலா இருக்கு. இப்படி பேச்சை முடித்து கொண்ட யானை பெண் அங்கிருந்து சென்று விட்டாள். போகும் யானை பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தார் நமது நண்பர் யானை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இனிமே 2 அண்ணி கிடைக்க போறாங்க. அடுத்த நாள் ராணி குரங்கும் நண்பி யானையும் காலு குரங்கனுடன் ஒரு கஃபேயில் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜகுரங்கும் நண்பர்களும் அந்த வழி போயிட்டு இருந்தாங்க. நம்ம காதலன் ராஜு காதலி ராணியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கிறத பார்த்துட்டாரு. அடா, இது என்னோட குரங்கு, இவளோட அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுதான் அந்த பணக்கார குரங்குன்னு.
இதுதான் உங்க மாமியாரு அந்த குரங்குக்கு பார்த்துருக்காங்க. எஸ்கியூஸ் மீ, எனக்கு ரொம்ப பெரிய மீட்டிங் வந்துடுச்சு. நான் இப்போ அவசரமா போய் ஆகணும். நான் போயிட்டு வரட்டா? அவர்களிடமிருந்து விடை பெற்று காலுக்குரங்கு அங்கிருந்து சென்று விட்டான். காலுக்குரங்கு சென்றதை கண்ட ராஜுவும் நண்பர்களும் ராணியின் அருகே சென்றனர். திடீரென்று ராஜு குரங்கு மேஜை மேலிருந்த ரோஜா மலரை எடுத்து, ஏய் அழகான குரங்கே, நீ எனக்கு மனைவியா வருவியா? இதை கண்ட ராணி குரங்கு வெட்கி தலை குனிந்தாள். தலையாட்டி சம்மதத்தை தெரிவித்தாள். இதை கண்டு ராஜு குரங்குக்கு அதீதமான மகிழ்ச்சி. ராஜு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. காரணம் தெரியுமா? எங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த காலு குரங்க எனக்காக கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. நீ வெறும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதை கேட்டதும், நீ நினைக்கிற மாதிரி இத அவ்வளோ சீக்கிரமா தீர்த்து விட முடியாது ராஜு. நீ அத பத்தி கவலையே படாத. நீ வெறும் பாத்துக்கிட்டே இரு, நான் என்னென்னலாம் செய்யறேன்னு. பிறகு ராஜு குரங்கு ஒரு மாஸ்டர் பிளானை ரெடி செய்ய தொடங்கினான். அடுத்த நாள் ஒரு வேலைக்காரனின் வேடம் போட்டுக்கொண்டு ராஜு குரங்கு ராணியின் வீட்டிற்கு சென்றான். கதவை தட்டியதும் ராணி குரங்கின் அம்மா குரங்கு வெளியே வந்தாள். யாரு நீ? மேடம், நான் கேள்விப்பட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆளு தேவைன்னு சொல்லி. என் பேரு ராஜு. சமைக்க தெரியுமா உனக்கு? ஆ, சைனீஸ், முகலி, தாய், பஞ்சாபி, குஜராத்தி, சவுத் இந்தியன் எல்லா வகையான உணவுகளையும் என்னால சமைக்க முடியும். பேச்சை கேட்டு சாட்டிஸ்ஃபைடான அம்மா குரங்கு அவனை வேலைக்கு சேர்த்து கொண்டாள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராணியும் ராஜுவும் வேஸ்ட் பண்றதே இல்ல. கிடைக்கிற நேரத்துல காதலிச்சுக்கிட்டே தெரிஞ்சாங்க. ஒரு நாள், டே பையா, இன்னைக்கு ராணிய நிச்சயம் பண்ணினாங்கல்ல, அந்த வீட்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வராங்க. அருமையா விருந்து சமைக்கணும், புரிஞ்சுதா? சரி சரி மேடம். சிறிது நேரத்திற்கு பிறகு ராணியை திருமணம் செய்து கொள்ள போகும் குடும்பம் அங்கு வந்தது. அங்கு ராணியின் திருமண நாள் குறிக்கப்பட்டது. அடுத்த நாள், பாத்தீங்கல்ல, நீ அத பத்தி கவலைப்படாத, நான் இருக்கல்ல, நான் ஏதாவது ஒண்ணு செய்வேன். ராணியை ஆறுதல் படுத்திய பின் ராஜு குரங்கு தன் நண்பர்களை நோக்கி சென்றான். அவர்கள் மூவரும் பேசியபடி நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது கொஞ்சம் தொலைவில் காலு குரங்கு இன்னொரு பெண்ணுடன் காதல் செய்வதை பார்த்தனர். அட, இது அதே குரங்கு தானே. இது தானே நம்ம அண்ணிய கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தது. ஆமா, இங்க ஏதோ தப்பு நடக்குது. நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. கல்யாணம் வேற ஒரு பொண்ணு கூட வச்சுக்கிட்டு இங்க இன்னும் ஒரு பொண்ணு கூட கும்மால் அடிச்சிட்டு இருக்கானே. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது சொல்லி ஆகணும். ராணியின் வீட்டிற்கு வந்த ராஜு குரங்கு அவளிடம் நடந்தது அனைத்தையும் சொன்னான். இதை கேட்டு வருத்தப்பட்ட ராணி ராஜுவின் தோளில் சாய்ந்து அழத் தொடங்கினாள். திடீரென்று அங்கு வந்து இந்த காட்சியை கண்ட அம்மா குரங்கிற்கு கொலைவெறி வந்துவிட்டது. உடனடியாக அவள் ராஜுவை வீட்டை விட்டு வெளியேற்றினாள். நாளைக்கே ராணியின் கல்யாணம் நடத்த வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். அடுத்த நாள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில், மேடம், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிருக்க, இல்லனா உங்க ராணிக்குள்ளது வாழ்க்கையே அழிஞ்சு போய்கிறோம். நீ திரும்ப வந்துட்டடா வெக்கம் கட்டவன, இறங்கடாவில்ல. இங்கே நின்னுட்டு இருந்தா நினைச்சுக்கோ, கைய காலை வெட்டி சூப்பு போட்டுருவேன். இறங்கடா. நான் எங்கேயும் போக மாட்டேன், மொத என் பேச்சை கேளுங்க. ராணியின் அம்மா குரங்கு ராஜுவை பிடித்து இழுத்து வெளியே தள்ளினாள். அப்போது கரடியும் யானையும் காலு குரங்கின் மனைவியையும் அவர்களின் 2 குழந்தைகளையும் கொண்டு அங்கு வந்திருந்தனர். அவர்களை பார்த்த காலு பேஜாராயிட்டான். நில்லுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. காலு குரங்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்கான். இவனை உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். இதை கேட்டதும் காலு குரங்கு நடுங்க தொடங்கி விட்டான். என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த குரங்க பார்த்து நான் இதோட அழகுல மயங்கி போயிட்டேன். ஐயோ முருகா, இனிமே என் பொண்ணை யாரு தான் கட்டிப்பாங்க? ஐயோ, கல்யாணம் நின்னு போச்சே, என்ன பண்ணுவேன்? நான் இருக்கேனே, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ ரெடியா இருக்கலாம்டா, ஆனா நானே என் பொண்ணை உன்ன மாதிரி இருக்கிற ஒரு லோஃபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இறங்கப்படா, திரும்பி பார்க்காத.
நான் ஒன்றும் பிச்சைக்காரா கிடையாது. என்கிட்ட கரடியும் யானையும் பெரிய பொக்கிஷமா இருக்காங்க. அதே மாதிரி என்னோட நேர்மைகள் எனக்கு ரொம்ப பெரிய பொக்கிஷம். ராஜகுரங்கின் பேச்சை கேட்ட ராணி குரங்கின் தாய் குரங்கு சிந்திக்க தொடங்கினாள். இவன் கூட வாழ்ந்தா என் பொண்ணு கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா. இதை நன்கு புரிந்து கொண்ட தாய் குரங்கு அவர்களின் திருமணத்தை நடத்தி வைத்தாள். ஆஹா, என்ன நண்பா, நீ பிடிச்சமான பொண்ண தூக்கிட்டு போயிட்டியே. இதை கேட்டதும் அங்கு ஒரு சிரிப்பொலி எழுந்தது. திருமணத்திற்கு பிறகு ராஜகுரங்கும் ராணி குரங்கும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.